சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்துவிட்ட நிலையிலும் தனது கடும் உழைப்பால் சகோதரனுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு மனைவி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த செல்போன் கடை உரிமையாளர் தாவேக கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தது பெரும் துயராக அமைந்திருக்கிறது. மனைவி குழந்தைகளை பரிதவிக்க விட்டு சென்ற தாவேக நிர்வாகி மணிகண்டனின் சடலம் முன்பு குடும்பத்தினர் கதறி எழுத காட்சிகள்தான் இவை. திருப்பூர் மாவட்டம் வெள்ளிக்கோவிலை அடுத்த சீதாம்பாளையத்தை சேர்ந்தவர் மணிகண்டன். சிறுவயதிலேயே தந்தை தாய் உயிரிழந்த நிலையில் தனது சகோதரனுடன் தாத்தா பாட்டியின் பராமரிப்பில் வளர்ந்தார். 9ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு சிறு சிறு வேலைகளுக்கு சென்று குடும்பத்தை கவனித்து வந்தார். கடந்த சில ஆண்டுகளாக செல்போன் கடை வைத்து நடத்தி வந்த மணிகண்டன் அதே பகுதியை சேர்ந்த நிவேதிதாவை காதலித்து திருமணம் செய்தார். இந்த தம்பதிக்கு 10 வயதில் ஹர்ஷபிரதா என்ற மகளும் 3 வயதில் துகிலன் என்ற மகனும் உள்ளனர். தனது சொந்த உழைப்பால் தம்பிக்கும் திருமணம் செய்து வைத்தார். தீவிர விஜய் ரசிகரான மணிகண்டன் விஜயின் பரப்புரையை நேரில் காண தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றார். அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மணிகண்டன் காணாமல் போனதாக கூறப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தி அவரது குடும்பத்துக்கு பேரிடியாக மாறியது. டிராபிக்ல மாட்டிட்டாங்க, நாங்க உள்ள போக முடியல. அது முடிஞ்ச உடனே தான் நாங்க உள்ள விட்டாங்க. நாங்க உள்ள முடிஞ்சிட்டு வரும்போது ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து போகும்போது தகவல் கிடைக்கும் போது நாங்க வந்து எல்லாம் கேட்டாங்க, எங்க கூட வந்து பசங்க எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த பசங்க வந்து பைக்ல வந்ததுனால இந்த வந்து நகரத்துல இருந்து வந்தனால நாங்க எங்களுக்கு சரியா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவங்க சரி வந்திருப்பாங்க பசங்க தான் அப்படி 2 பேர் வந்தா பைக்ல தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நாங்க நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தகவல் கிடைச்சுங்க. எங்களுக்கு தகவல் கிடைச்சோம் ரிட்டர்ன் போறோங்க. நாங்க ரிட்டர்ன் போகும்போதே வந்து அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெத் ஆயிட்டாங்க கொண்டு வர மாதிரி சொல்லிட்டாங்க. அங்க போய் பாத்துங்க, அவ்வளவுதாங்க. மணிகண்டனின் மறைவால் அவரது மனைவியும் தந்தையை பறிகொடுத்த சோகத்தில் அவரது குழந்தைகளும் கதறி எழுதது காண்போரின் மனதை உலுக்கியது. அவனுடைய இழப்பு யாருனாலும் தாங்க முடியல. யாருனாலும் தாங்க முடியாதவர்கள் பெரிய பெரிய பேரில் பார்த்தா இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அடுத்த முறையில எந்த கூட்டத்திலும் நடக்கக்கூடாது. அவங்க அண்ணன் தம்பி தான் பாடுபட்டு இந்த அளவுக்கு கொண்டாந்தாங்க. 2 பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இவ கல்யாணம் பண்ணி அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பையன் தம்பிக்கு, இந்த பொண்ணுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி நல்ல சிரமத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாங்க. இனி ஆதரவு யாருமே இல்லை. கவர்மெண்ட் வேலை ஒண்ணு கண்டிப்பா வாங்கி பிள்ளையோட மருமகன் குழந்தை குட்டிகள்ல வச்சு காப்பாற்றுறது என்ன பண்றது. மணிகண்டன் தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு தூண் மாதிரி இருக்கிறாரு. குடும்பத்தின் தூணாக இருந்த மணிகண்டனின் இறப்பு அவரது குடும்பத்தினரை மட்டுமின்றி ஒட்டுமொத்த கிராமத்தையுமே சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து பாலாஜி பாஸ்கர்.